ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ தான் வீடியோ போட்டிருக்கிறேன். இன்றைக்கி என்ன கேக் பண்ணேன்? இன்றைக்கி ப்ரௌனி கேக் தான் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்கு என்னதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அது தேவைப்படக்கூடிய பொருள் அவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இனிமேல் ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது சொல்லலாம். இது நம்ம டபுள் பாய்லர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டில் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். அது ஒரு கேஸை பற்ற வச்சு கொஞ்சமாக அடுப்பில் தண்ணி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டரை லைட்டாக சூடு பண்ணுவோம். ஏன்னா நம்ம சும்மாவே பண்ணலாம், அது அடி பிடிச்சிரும், கரிஞ்சிரும். அதனால தான் டபுள் பாய்லர் பண்ணுறோம். அது லைட்டாக சூடானதும் அதுக்கப்புறமா சாக்லேட் போடலாம். 75 கிராம் பட்டர் தான் போட்டிருக்கிறேன். அதை லைட்டாக சூடாகிட்டு நான் 1/2 கிலோ கேக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் 1/2 கிலோவுக்கு இதுக்கு தக்கன வச்சுடுங்க. நான் அவனில் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் இது குக்கரில் தான் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 125 கிராம் சாக்லேட் போட்டிருக்கிறேன். டார்க் சாக்லேட்டு. நான் இது ரொம்ப டார்க்காக எடுக்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்திருந்தேன். நீங்கள் டார்க் சாக்லேட்டும் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ எடுத்துடுங்க. பார்த்திங்களா, சூப்பராகிட்டு மெல்ட் ஆகிட்டு நம்ம சட்டியில் மெல்ட் பண்ணாக்கி அடி பிடிச்சிரும், கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் டபுள் பாய்லர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நம்ம சீனி அடித்து வச்சுருவோம் லைட்டாக. ப்ரௌன் சுகரும் சீனியும் அடித்து வச்சுருவோம். ப்ரௌன் சுகர் 60 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒயிட் சுகர் 60 கிராம் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு அடுத்தது நம்ம கொஞ்சம் கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். அப்புறமா 2 முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை ஹீட் பண்ணி விட்டுறலாம். குக்கரை ஹீட் பண்ணிட்டாக்கி ஹீட் ஆகிட்டுனா சீக்கிரம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டையை லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம குக்கரை ஹீட் பண்ணிடுவோம். நல்லா முட்டையை அடித்து வச்சுருக்கணும். இந்த லைட்டாக கட்டி கூட கிடக்கக்கூடாது. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளாடி ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுக்கிடுங்க. நான் ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். நீங்களே ஏதாவது அதுக்குள்ளாடி ஒன்று வச்சுக்கிட்டு இது நல்லா ஃபுல்லாக தீய வச்சுருங்க, சூடாகட்டு. அப்புறமா நம்ம கேக்கு வக்கடி சமயம் குறைச்சி வச்சுக்கிடலாம். அடுத்தது நம்ம கேக்கு எந்த பாத்திரத்தில் வைக்குமோ அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த சீனி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 60 கிராம் சுகரும் ஒயிட் சுகரும் 60 கிராம் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது கூடல 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கிறேன். நீங்களும் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அப்புறமா கொஞ்சமாட்டு அது பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த பேக்கிங் பவுட்ரு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். நீங்களும் குறைச்சி போடுங்க, உப்பு நிறைய போட்டுறாதுங்க. அதனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்புறமா நம்ம அதுக்கு தேவைப்படும் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். மைதாவை நம்ம ஒரு சல்லடையில் சளிச்சிக்கிடலாம். மைதா 90 கிராம் எடுத்துருக்கிறேன். கோகோ பவுட்ரு 10 கிராம். ரெண்டையும் ஒரு சல்லடையில் வச்சு நீங்கள் நல்லா சளிச்சு உள்ளே தட்டி விட்ருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மில்க் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் பட்டரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராட்டு வந்துடும். இது கூடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் தேவையில்லைன்னா விட்டுறலாம். எண்ணெய் தேங்காய் பாமாயில் ஊற்றிடாதுங்க. வாசனை இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. அது கூடலாம் கொஞ்சோல நான் சாக்கோ சிப்ஸு போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு உள்ளாடி ஊற்றி வச்சுருவோம். நான் அதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு போட்டு விட்ருக்குறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் வச்சுருக்கிறேன். எப்படி வந்திருக்கு என்ன ஆகுதுன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். ஆனால் பயங்கர ரேட்டு, இவ்வளோ வைக்கிறதுக்கே பயங்கர ரேட் ஆகிட்டு. ப்ரௌனினா மாதிரி சும்மாவா? நம்ம குக்கர் சூடாகிட்டு நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு விசில் போடாதுங்க, வெயிட் போடாதீங்க. வெயிட் போடாமல் வச்சுருவோம். பாருங்கள், சூப்பராக வெந்தாச்சு. பார்த்திங்களா, ஒட்டவே இல்லை. பார்த்திங்களா, அந்த இது குச்சியில் குத்தி பார்த்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சூப்பராகிட்டு
நம்ம கேக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. அவான் இல்லாமலே வச்சுருக்கிறேன். நீங்கள் அவானில் வச்சா இதை விட சூப்பராக இருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. உடனே தீந்துட்டு இனி அடிக்கடி கேக்கும் பண்ணலான்ட்டு இருக்கேன். கேக்கு எனக்கு வேறு கேக்லாம் நான் பண்ணுவேன். ப்ரௌனி கேக் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதை எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நல்லா இருக்கா என்னதுன்னு. சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நம்ம இந்த சாக்கோ சிப்ஸு போட்டனால டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இதேமாரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.